வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எஸ் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகம் மற்றும் மிதிவண்டிகளை புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் எஸ்ஆர்எஸ் பள்ளியில் இன்று மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகம் மற்றும் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகம் மற்றும் மிதிவண்டிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாநிலத்தில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் உட்பட பள்ளி ஆசிரியைகள் மற்றும் சாரம் வார்டு பொறுப்பாளர்கள் ஸ்கைஷாட் ரவி என்கிற ராஜாராம், தென்றல் நகர் ரவி, முருகானந்தம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு தாராள அறிவிப்புகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒப்புதல் அளித்துள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் நல திட்டத்தின் மாநில திட்ட வழிகாட்டுதல் குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், சார்பு செயலர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா மற்றும் குழு அதிகாரிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் படி 6 மாதம் முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்துணவாக வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தினமும் முட்டை மற்றும் சிறுதானிய சுண்டல் மாதம் 2 முறை சத்துமாவு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற அங்கன்வாடி மையங்களின் வாடகை கட்டணம் ரூபாய் 3250 ரூபாய் 6000 என உயர்த்தவும், கிராமப்புற அங்கன்வாடி மையங்களின் வாடகை கட்டணம் ரூபாய் 1750 ரூபாய் 2000 என உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை சத்து மிக்க சிறுதானிய பிஸ்கட் மற்றும் பருவகால பழங்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கௌரவ அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதியம் ரூபாய் 6000 ரூபாய் 12000 எனவும், உதவியாளர்களுக்கு ரூபாய் 4000 ரூபாய் 10000 எனவும் உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காய்கறி மற்றும் எரிவாயு தொகை உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் ரூபாய் 10000 என இருந்தது தற்போது ரூபாய் 25000 என உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காரைக்காலில் மக்கள் சேவை செய்து வரும் காரைக்கால் அன்னை பவுண்டேஷனுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை ஆம்புலன்ஸ் வைத்திருந்து பவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு சமூக பணிகளை கோபாலகிருஷ்ணன் முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக மாவட்டத்தில் ஆதரவற்றோர்களாக தெரியும் முதியோர்களை அழைத்து அவர்களுக்கு முடிவெட்டி சேவிங் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது, குடும்ப பிரச்சினை காரணமாக சுற்றி திரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார். இதனிடையே அடையாளம் தெரியாத நபர்கள் இறந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் வைத்து காவல்துறையின் சம்பிரதாயங்கள் முடிந்த பின்னர் அந்த சடலங்களுக்கு உரிய முறையில் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகின்றனர். இதுவரை 55 அடையாளம் தெரியாத நபர்களை அன்னை பவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்துள்ளதோடு வெளியூர் வெளிமாநிலங்களில் இருந்து வந்து காரைக்காலில் இருந்தவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தனது உறவினர்களை அடக்கம் செய்யாத நிலை ஏற்பட்டவர்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் இறந்தவர்கள் என 180 பேரின் சடலங்களை அன்னை பவுண்டேஷன் சார்பில் அவரவர்கள் முறைப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளனர். இதுவரை 20க்கும் மேற்பட்டோருக்கு முடிவெட்டி ஷேவிங் செய்து முதியோர் இல்லங்களில் ஒப்படைத்துள்ளனர். குடும்பத்தை பிரிந்து காரைக்காலில் தெரிந்த 3 நபர்களை அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இதுபோன்று தொடர்ந்து மக்கள் சேவை செய்து வரும் காரைக்கால் அன்னை பவுண்டேஷனுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் ஒப்பந்த வாகன ஆட்டோக்களின் பெர்மிட்டை புதுப்பிக்க விண்ணப்பிக்குமாறு போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தற்பொழுது ஒப்பந்த வாகனம் ஆட்டோ ரிக்ஷாவின் உரிமையாளர்கள் பெர்மிட் காலாவதியான நிலையில் புதுப்பிக்காமல் இயக்குவதாக போக்குவரத்து துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. ஆனால் ஆட்டோ உரிமையாளர்கள் பெர்மிட்டை காலாவதி தேதிக்கு 15 நாட்கள் முன்னதாகவே புதுப்பிக்க விண்ணப்பித்திருக்க வேண்டும்.
ஆனாலும் புதுப்பிக்காததற்கான காரணம் சூழலை விளக்கி விண்ணப்பித்து கூடுதல் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கவும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. எனவே புதுவையில் பெர்மிட் புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் அனைத்து ஆட்டோக்களும் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தக்க ஆவணங்கள் புதுப்பிக்க தவறியதற்கான காரணங்களை விளக்கி கூடுதல் கட்டணம் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வாகன உரிமையாளர்கள் தங்களது அதிகார வரம்பில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்டாக் மாணவர் சேர்க்கையின் ஒருங்கிணைப்பாளராக உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கன்வீனராக செரில் ஆன் ஜெனார்டின் சிவம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை அமைப்பாக சென்டாக் உள்ளது. இந்த சென்டாக் அமைப்பு கல்வித்துறை செயலரை சேர்மனாக கொண்டு 9 பேர் உள்ளடங்கிய உயர்மட்ட குழுவினரால் நடத்தப்படுகின்றது. இந்த உயர்மட்ட மாணவர் சேர்க்கை அமைப்பில் துணை சேர்மனாக சுகாதாரத்துறை செயலர், உறுப்பினர்களாக சுகாதாரத்துறை, உயர்கல்வி, பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள், சுகாதாரத்துறை, உயர்கல்வித்துறை சார்பு செயலர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர அட்மிஷன் ஒருங்கிணைப்பாளர், கன்வீனரும் நியமிக்கப்படுகின்றனர். இவர்கள் ஆண்டிற்கு ஒருமுறை மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த 2025 முதல் 2026ஆம் கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஒருங்கிணைப்பாளராக உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, சென்டாக் கன்வீனராக வில்லியனூர் கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரி முதல்வர் செரில் ஆன் ஜெனார்டின் சிவம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை உயர்கல்வித்துறை சார்பு செயலர் சௌமியா பிறப்பித்துள்ளார். போலி வங்கி செயலியை பதிவிறக்கம் செய்து சுல்தான்பேட் நபர் ரூபாய் 1.23 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். சுல்தான்பேட் பகுதியை சேர்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனியார் வங்கியின் பெயரில் பரிசு விழுந்துள்ளதாக கூறி போலி மொபைல் செயலி வந்துள்ளது. அதனை நம்பி அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 1,23,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளார். அரியங்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் பல்வேறு தவணைகளாக 90,500 ரூபாய் முதலீடு செய்து கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வந்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் ஆன்லைனில் இந்தியா விமான நிலையங்களில் வேலைவாய்ப்பு தொடர்பாக வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அந்த விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை இந்திய விமான நிலைய ஆணையத்தின் நிர்வாகி போல் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அதில் தங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும், அதற்கான விண்ணப்பம் மற்றும் செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 16,500 ரூபாய் அனுப்பி இழந்துள்ளார். இதேபோல் 3 பேர் மோசடி கும்பலிடம் 2,30,000 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பல்வேறு இடங்களில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி இலவச கல்வீடு திட்டத்தின் கீழ் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 52 பயனாளிகளுக்கு அமைச்சர் சரவணன்குமார் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 52 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதி உதவிக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதல் தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1,20,000 ரூபாயும், இரண்டாம் தவணையாக 6 நபர்களுக்கு தலா 1,60,000 ரூபாயும், மூன்றாம் தவணையாக 38 நபர்களுக்கு தலா 70,000 ரூபாயும், மொத்தம் 48,60,000 மதிப்பீட்டிலான ஆணையை அமைச்சர் சரவணன்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் தேர்வில் தேர்ச்சி அடைந்து காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13 பேருக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன உத்தரவுகளை வழங்கினார். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலையில் அரசு துறைகளில் மேல்நிலை எழுத்தர்கள் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையால் நடத்தப்பட்டது. அதன்படி எழுத்தர் பணிகளுக்கு 255 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களில் இதுவரையில் 234 பேருக்கு பணி உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதையடுத்து காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர்களில் 13 பேருக்கு பணி நியமன உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 13 பேருக்கான பணி உத்தரவுகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்பொழுது பேரவைத் தலைவர் செல்வம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை காட்டாமணி குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை 4ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை 4ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சுனி நகர், பாபுசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், நபேசன்பேட், விஸ்வநாத நகர் ஆகிய பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர் சந்தையில் நல்ல பாம்பு புகுந்ததால் திடீர் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பழைய பஸ் நிலையம் பின்புறத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்கு 37ஆம் எண் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி மதியம் 1 மணிக்கு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு காய்கறிகளை ட்ரேவில் அடுக்க சென்றார். அப்பொழுது ட்ரேவில் 6 அடி நீள நல்ல பாம்பு இருந்ததை கண்டு கூச்சலிட்டார். இதனால் உழவர் சந்தையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். அங்கு வந்த வேளாண் அலுவலர் ஹரிதாஸ் பாம்பு இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து சென்று உழவர் சந்தை கடைக்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். திருப்பட்டினம் மழை மாரியம்மன் கோயில் தேமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தேமிதித்து நேற்றிக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் பொய்யான மூர்த்தி ஐயனார் தேவஸ்தானத்திற்குட்பட்ட பழமை வாய்ந்த கீழையூர் மழை மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தேமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தேமிதி திருவிழாவையொட்டி கடந்த 30ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் பூச்சொரிதலுடன் தேமிதி திருவிழா துவங்கியது. தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான இன்று அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மழை மாரியம்மன் ஆலயத்தில் பிரகாரத்தை வலம் வந்து தேக்குழி அருகே எழுந்தருளி தேமிதி திருவிழா நடைபெற்றது. அப்பொழுது கரகத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் பால் குடத்துடனும் அழகு குத்தியும் தேமிதித்து பக்தி பரவசத்துடன் நடனமாடினர். இந்த தேமிதி திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தேர் திருவிழாவையொட்டி அந்த பகுதியில் உள்ள மதுபான கடைகளை செவ்வாய்க்கிழமை மாலை முதல் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் திருக்கோயில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மே 22ஆம் தேதி நடைபெற்றது. வரும் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடக்கிறது. அன்று காலை 7:40 மணி அளவில் புதுவை துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன், முதல்வர் என். ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைக்க உள்ளனர். இந்நிலையில் வில்லியனூர் மாட வீதிகளை சுற்றியுள்ள 5 மதுபான கடைகளை மூட கலால்துறை திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர் திருவிழாவையொட்டி சட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் பரிவேட்டை நடைபெற உள்ள செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி 6 மணிக்கு மேல் வில்லியனூரை சுற்றியுள்ள 5 மதுபான கடைகளை மூடவும்,
அதேபோல் தேர் திருவிழா நடைபெறவுள்ள 8ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.